பாரம்பரியமான தங்கமயில் இப்போது சென்னை நீலாங்கரை மற்றும் பல்லாவரத்தில் ஜூன் 7ஆம் தேதி கோலாகல ஆரம்பம். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. சக்தியோட நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜூன் மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரையிலும் மற்றும் மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையிலும். இன்றைய திதிகள் இரவு 10:45 மணி வரையிலும் பஞ்சமி, அதற்கு பின்பு சஷ்டி. இன்றைய நட்சத்திரங்கள் அதிகாலை 2:09 மணி வரையிலும் உத்திராடம், அதற்கு பின்பு திருவோணம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அதிகாலை 2:09 மணி வரையில் மிருகசீரிஷம், அதற்கு பின்பு திருவாதிரை. மேஷராசி நேயர்களுக்கு இன்று 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் சற்று மனதில் இவர்களுக்கு குழப்பத்தை கொடுக்கலாம். இருந்த போதிலும் அலுவலக வேலைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். புதிய வேலைக்கு விண்ணப்பம் செய்வது மற்றும் புதிய வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் நண்பர்களை சென்று சந்திப்பது, தொழில் விஸ்தரிப்பு செய்வது, இது போன்ற விஷயங்களில் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு ஏறுமுகமான நாளாகவே இருக்கும். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் மற்றும் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானும் மிகவும் அனுகூலமாகவே இருப்பார்கள். ராசியிலிருந்து 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் புதனும் இவர்களுக்கு ஒரு நல்ல லக்ஷ்மி நாராயண யோகத்தை கொடுப்பார். ஆகவே மேஷராசி நேயர்களுக்கு இன்று பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. ரிஷபராசி அன்பர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மிகவும் அனுகூலமாகவே அமைகிறார். திருவோண நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் தரும். பங்கு சந்தையின் முதலீடுகள் நல்ல லாபத்தை கொடுக்கும். நீண்ட நாளாக இருந்து வந்த வழக்கு விசாரணை போன்றவற்றிலும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் உண்டு. பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இவர்களினுடைய குரு சந்திர யோகம் இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு சுப நிகழ்வுகளை கொடுக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம். நீண்ட நாட்களாக இருந்து வந்த ஒரு சில மனக்குழப்பங்கள் இன்று தீரும். அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. இன்று மிதுன ராசி அன்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் புத பகவான் லக்ஷ்மி நாராயண யோகத்தை கொடுப்பார். பங்குச்சந்தையின் முதலீடுகள் மற்றும் வியாபாரம், தொழில் சார்ந்த முதலீடுகள் அனைத்தும் நன்மையை தரக்கூடிய நாளாகவே அமைகிறது. கடகராசி அன்பர்களுக்கு குருச்சந்திர யோகம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். இன்று கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்யலாம். சுப செலவுகளும் சுப காரியங்களும் இன்று உங்களுக்கு சாதகமாகவே முடிவடையும். குருவும் சந்திரனும் நேர்பார்வையில் இருக்கக்கூடிய இன்றைய நாள் கடகராசி அன்பர்களுக்கு கேது, ராகு ஆகிய 2 கிரகங்களினால் சின்ன சின்ன பாதிப்புகள் வந்து போகும். வெள்ளிக்கிழமையான இன்றைய நாளில் அம்மன் ஆலய வழிபாடும் மற்றும் திருவோண நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்வதனால் பெருமாள் தாயாரை வணங்கி அனுகிரகத்தை பெறலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். நெடு நாட்களாக குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், பிரிவினைகள், இது அனைத்தும் மாறி உங்களுக்கு மனதிற்கு நல்ல ஒரு திருப்தியான ஒரு நாளாக அமைத்து கொடுக்கும். பல நாட்களாக நீங்கள் முயற்சி செஞ்ச ஒரு சில வேலைகள் இன்று உங்களுக்கு மாறலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளை மிகவும் உகந்ததாகவே அமைகிறது. பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சுப காரியங்கள் குடும்பத்தில் நடைபெறும். திருவோண நட்சத்திரத்தில் சந்திரன் இருப்பதனால் இன்று ஏழுமலையானை வணங்கலாம். கன்னிராசி அன்பர்களுக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிக ஒரு மன நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுப்பார். இன்று சுக்கிரவாரமாக இருப்பதனால் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் ராசிநாதன் இவர்களுக்கு வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்களில் புதிய மாற்றங்களை கொடுப்பார். நவகிரகத்தில் நவகிரகங்களையும் இன்று வழிபாடுகள் செய்து புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம். இன்றைய நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய வேலைகள் அனைத்தும் வெற்றியடையும். மனதளவில் இருக்கக்கூடிய ஒரு சில குழப்பங்களுக்கு இன்று பெரியோர்களின் அறிவுரைகளை நீங்கள் கேட்கலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று
பல நாட்களாக இருந்து வந்த கடன் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் உண்டு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. இன்று உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களினுடைய ஆசீர்வாதத்தையும் பெறலாம். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த குழப்பங்களுக்கும் நல்ல ஒரு தீர்வு உண்டு. இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு நண்பர்கள் மூலமாக சில நற்செய்திகளை கேட்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக பிரிந்த குடும்பங்கள் இன்று ஒன்று சேரும். வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் கூட்டு தொழில் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கூட்டு தொழிலில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு இன்று நல்ல ஒரு தீர்வை காணலாம். இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்க்கக்கூடிய நாளாகவும் அமைகிறது. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மற்றும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மிகவும் அனுகூலமான ஒரு நாளாக அமைத்து கொடுப்பார். சகோதர சகோதரிகளிடம் இருந்து வந்த ஒரு வேற்றுமை மாறும். பிள்ளைகளால் இருந்து வந்த ஒரு மனக்கவலையும் இன்று தீரும். தனுசு ராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் குடும்ப ஒற்றுமையை கொடுப்பார். பல நாட்களாக பிரிந்திருந்த சகோதர சகோதரிகள் இன்று நல்ல ஒரு ஒற்றுமையும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்து தகராறுகள் தீருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தனுசு ராசி அன்பர்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சற்று கணவன் மனைவி விவகாரத்தில் மனக்குழப்பத்தை கொடுக்கலாம். பெரியோர்களின் பாராட்டுகளையும் இவர்களினுடைய ஆதரவும் இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்க பெறலாம். மகர ராசி அன்பர்களுக்கு சந்திரன் இன்று திருவோண நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய உப்பிலியப்பனை பிரார்த்தனை செய்து திருவோண நட்சத்திரக்காரர்கள் இன்று நாளை தொடங்கலாம். மகர ராசி நேயர்களுக்கு இன்று குருச்சந்திர யோகம் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில நல்ல விஷயங்கள் இன்று கைகூடும். வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது மற்றும் வீடு வாங்குவது மாற்றுவது இது போன்ற விவகாரங்களில் இருக்கக்கூடிய பல நாள் கனவுகள் இன்று நிறைவேறலாம். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய நாளாக அமைகிறது. கும்பராசி நேயர்களுக்கு இன்று பிள்ளைகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். இன்றைய நாளில் மகர ராசி அன்பர்களுக்கு பங்கு சந்தையின் முதலீடுகளும் லாபத்தை தரும். 12ஆம் இடத்தில் சந்திரன், 6ஆம் இடத்தில் குரு, சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். இன்று ஆன்மீக ஆர்வங்கள் மற்றும் ஆலய திருப்பணிகளில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளலாம். விநாயகரை வணங்கி நாளை தொடங்க இன்று எடுக்கக்கூடிய காரியங்கள் வெற்றியடையும். மீனராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் தீரும். அலுவலக விஷயத்திலேயும் இன்று உங்களினுடைய உயர் அதிகாரிகளின் அன்பையும் ஆதரவையும் பெறலாம். தொலைந்து போன பொருட்கள் கிடைப்பதும் மற்றும் குடும்பத்தில் தொலைந்த நபர்கள் மீண்டும் கிடைப்பதற்கும் இன்று வாய்ப்புகள் உண்டு. இதற்கான முயற்சியை நீங்கள் எடுக்கலாம். மீனராசி அன்பர்களுக்கு புதிய வேலைக்கு விண்ணப்பம் செய்வது மற்றும் வேலை சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் நல்ல தீர்வு உண்டு. இன்று மீனராசி அன்பர்களுக்கு மனதளவில் நல்ல ஒரு உற்சாகம் தரக்கூடிய நாளாகவே அமைகிறது. ஒரு சில குடும்பங்களில் இன்று சுப செய்திகள் வந்து சேரும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தோருக்கும் இன்று அதற்கான நல்ல தகவல்கள் வரலாம். 12 ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தமிழக மக்களின் பேராதரவு பெற்ற தங்கமயிலின் புதிய ஷோரூம் இப்போது சென்னை நீலாங்கரை மற்றும் பல்லாவரத்தில் ஜூன் 7ஆம் தேதி இனிதே ஆரம்பம். ஏராளமான திறப்பு விழா சலுகைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.